காலை வணக்கம் நண்பர்களே. குட் மார்னிங் டு ஆல். இன்று நம்ம பாரதியார் கவிதையிலிருந்து வாழ்வியல் கலையில் கற்போம். என்ன வாழ்வியல் சொல்கிறாங்க நமக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கீழே பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையென மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்றாரு. ஸோ நம்ம எதற்காக பிறந்து வந்திருக்கோம், எப்படி வாழணுன்றதை இது மூலிமா நமக்கு எல்லாருக்கும் வலியுறுத்துகிறாங்க. என்ன பாரதியார் சொல்ல வராங்கன்னா, இந்த சோறு நம்ம வயிற்றுக்கான சோறு கொடுத்து சுருத்து இது வள்ளலார் கூட சொல்கிறாரு. உடம்பு வரும் வகையறியீர், உயிர் வரும் வகையறியீர், உடல் பெருக்க நெத்தம் உண்டு உறங்குவதற்கே அறிந்திருக்கிறீன்றாரு. ஸோ நம்ம இந்த சோறு உடம்பு பெருக்கிறதுக்கு மட்டும் சோறு சாப்பிட்றது கிடையாது. எங்களுக்கு ஒரு பசி இருக்குது, வயிற்று பசி மட்டும் இல்லை, அறிவு பசியும் இருக்குது. செவிக்கு உணவு கொடுத்து நாங்கள் இந்த பசிப்பினியே ஜெயிக்க வந்தவங்க நாங்கள் அப்படின்ட்டு தான் நாங்கள் வயிற்றுக்கு மட்டும் உணவு கொடுக்க வரல, அறிவுக்கும் உணவு கொடுக்க வந்திருக்கிறோம், அதையும் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்றார். ஒரு அறம் சார்ந்த வாழ்வியலில் தான் நாங்கள் வாழ்கிறதுக்காக உடல் பசி அறிவு பசி ரெண்டுமே எங்களுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம உணரணுன்றதுக்காக சொல்கிறாரு. பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி இந்த படத்தில் என்ன வந்தது, அந்த படத்தில் என்ன வந்தது, இந்த நிழலில் வர ஹீரோவெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு அவங்க கதையெல்லாம் பேசி வாழ்கிறவங்க கிடையாது. ரியலில் இருக்கிற ஹீரோவை பார்த்து வாழ்கிற கூட்டம் நாங்கள். ஸோ ஏபிஜே அப்துல் கலாம் மாதிரியும், கக்கன் மாதிரியும், காமராஜர் மாதிரியும், நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சிவானந்தர் மாதிரியும், வள்ளலார் மாதிரியும், இன்னும் பின்னாடி போய் பார்த்திங்கன்னா திருவள்ளுவர், திருமூலர், நபிகள், இயேசுநாதர், இது மாதிரி உயர்ந்த ஹீரோ, ரியல் ஹீரோவுடைய கதைகள்லாம் பேசி அவர்கள் மாதிரி வாழறதுக்கு முயற்சி பண்ணுறோம். நாங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரீலில் வர ஹீரோவை பேச மாட்டோம், ரியலில் இருக்கிற ஹீரோவை பற்றி பேசுவோம். அதை பற்றி நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்குவோம்னு அர்த்தம். மனம் வாடி இந்த உலக காரியங்கள் பேசினா மனம் வாடிடும். அது ஒரு நமக்கு அவங்களோட நல்லது கெட்டதெல்லாம் பேசி பேசி மனம் வாடி போயிடும். உயர்ந்தவங்களை பற்றி பேசக்கூட மனம் வாடாது, மனம் செழுமையாயிடும். மனம் செழுமையாயிடும். மனம் செம்மையாயிடுச்சுன்னா, தூய்மையாயிடுச்சுன்னா பிறர் வாட நம்ம செயல்கள் செய்ய மாட்டோம். நம்ம செயல் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான செயல்கள் மட்டுமே செய்வோம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழறதுக்கான ஒரு வாழ்வியல் கிடைச்சிடும் நமக்கு. ஸோ பிறர் வாழறதுக்கான செயல்கள் செய்யாமல் நரை கூடி கிழப்பருவம் எய்தி குடும் கூற்றுக்கு இறையென. ஸோ நம்ம ஒரு நோய்வை முதுமை இறப்பு அது மாதிரி சாதாரண ஒரு இறப்பு எங்களுக்கு வந்துடாது. இங்கே நிறை பிறை திரை மூப்பு சாக்காடுன்றாங்க. இந்த வெற்றிகள் எல்லாம் காண நாங்கள் வந்திருக்கிறோம். முதுமை பருவத்தில் இருந்தாலும் இளமை பருவத்துக்கான அத்தனை ஆற்றலும் கிடைத்து ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழறதுக்கூடிய கலைகளை இந்த வாழ்வியல் கலைகளை எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அந்த தடத்தில் தடம் பதியாமல் வாழறதுக்கு அறம் சார்ந்த வாழ்வியல் வாழ தான் நம்ம வந்திருக்கோன்ற பொருள் தான் இதில் புரிஞ்சிக்க முடியுது நண்பர்களே. ஸோ எல்லாருமே ஒரு நல்ல வித சிந்தனையோட, நல்ல ஆரோக்கியமான மனநிலையோட ஆனந்தமாக வாழணுன்றதுக்காக தான் இதெல்லாம் படைத்திருக்காங்க, கொடுத்துருக்காங்க. நன்றி நண்பர்களே. தேங்க்யூ வெரி மச். அருட்பெரும் அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நன்றி.